வணக்கம். இன்னைக்கு 1008 சாயில் ப்ராஜெக்ட்ல எந்தெந்த கோயிலோட மண் எடுக்க போறோன்னு வாங்க செக் அவுட் பண்ணலாம். சுங்காய்பட்டாணி மாநகரத்துல கிரேத்தாப்பி கோவில் முனீஸ்வரர் சொன்னா இந்த ஊர் மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உரிமை கலைஞருக்கு கண்டிப்பா தெரியும். காரணம், நானும் ஒரு உரிமை கலைஞரா இந்த கோயிலில் வாசிக்கிறதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சு இந்த கோவில் நிர்வாகத்துக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், இந்த கோவிலை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்பு இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே ஒரு KTM குவார்டர்ஸ் இருந்துச்சு. அந்த KTM குவார்டர்ஸ்ல இருந்த இந்தியர்கள் தான் ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு ஐயனை சூளத்தை ஏத்தி வழிபட்டு வந்தாங்க. அந்த சூளம் தான் இன்னமும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு அந்த மரம் வெட்டப்பட்டுச்சு. பிறகு இந்த கோவில் முன்னுக்கு இருந்த தண்டவாளம் ஒரு ட்ராக்ல இருந்து டபுள் ட்ராக்கா மாறினாசி இந்த கோவில் கொஞ்சம் இடம் எடுத்து ஒரு ரோட்டு ஓரத்துல வந்துருச்சு. நாளடைவில் சுத்தி இருந்த எஸ்டேட் மக்களும் ஊர் மக்களும் இடம் மாறி போன பிறகு இந்த கோவில் ஒரு நிர்வாகம் எடுத்து வழி நடத்திட்டு வந்தாரு. அதுவும் ஏதோ ஒரு குருக்கள் தான் வழி நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் போன பிறகு இப்ப இருக்கிற தலைமைத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஐயா காட்டுற இடத்த பாத்தீங்கன்னா, முன்பு ஒரு பெரிய கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல ஒரு நாய் உளுந்து இறந்தவாசி அந்த கிணறு ஃபுல்லாவே இழுத்து மூடிட்டாங்க. இது போன்ற வரலாறு நிறைஞ்ச சரித்திரங்கள் இந்த கோவில்ல உண்டு. அதே நேரத்துல இந்த கோவிலோட திருவிழாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இசை கருவியை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி மெய்சிலுக்கு வச்சிரும். இந்த வேளையில கோயில் தரப்பினருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தாமன் சுஜாத்தி மகாமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை ஒட்டி முன்பு கலைமகள் தமிழ் பள்ளி இருந்துச்சு. தற்பொழுது அந்த பள்ளி இடமாற்றம் செய்து 3 மாடி கட்டடத்துக்கு மாறி போயிட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த கோவில் நிலைச்சு நிக்குது. இந்த கோவிலோட ரத ஊர்வலமே தனித்துவமா தான் இருக்கும். இந்த வேளையில ஒரு புடி மண்ணை கொடுக்கறதுக்காக முன் வந்த இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பலருக்கும் குலதெய்வமா இருக்கிற இந்த முனீஸ்வரர் எங்க ஊரில் ஸ்ரீ சைவ ஜடா முனீஸ்வரராக திகழ்கிறார். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாடாந்தமுசுக்கும் தீக்காம்பத்துக்கும் போற பாதையில டொயோட்டா கம்பெனிக்கு முன்னாடி தான் இந்த ஆலயமே எழுப்பியிருக்காங்க. இந்த ஆலயத்திலையும் சிவம் வழிபாடும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. 1958 தற்பொழுது உள்ள தலைவரோட தகப்பனார் கனவுல நான் ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கேன், என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவர் எழுப்பிய கோயில் தான் அதுக்கப்புறம் அவரோட மகன் தொடர்ந்து தற்பொழுது இப்போ உள்ள நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவர் பாடாப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கோவில் மேலே தான் புதிய பாதை விழுவ வேண்டியதுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தள்ளி விழுந்த வாசி இந்த கோவிலுக்கு தனியாக இந்த நிலைமை அமைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சுங்காய்பட்டாணி வட்டாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த 1958க்கு முன்னாடி உள்ள சூளத்தை இறுதியில் நீங்கள் பாருங்கள். இந்த வேளையில் கோவில் தரப்பினருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த கோவிலோட உங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.